ஹலோ எவ்ரிவான், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். இன்னைக்கு கேண்டில் வேக்ஸ் ரீடிங் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த கேண்டில் வேக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நான் 2 பைல் வச்சுருக்கேன். அண்ட் இன்னைக்கான டாபிக், எந்த ஒரு விஷயத்த நம்ம இந்த கேண்டில் வேக்ஸில் வந்துட்டு பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களை இழந்ததுக்காக ஒருத்தவங்க வருத்தப்படுற மாதிரி இருக்கு இந்த டைம்ல. ஸோ யார் அந்த நபர் தெரிஞ்சுக்கலாமா? ஸோ நம்ம இதை யூஸ்வலி டேரோட்ல தான் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இப்போ இதை கேண்டில் வேக்ஸ்ல வந்துட்டு பார்க்கலாம். ஓகேவா? இதே டாப்பிக்கை டேரோட்ல வந்துட்டு வரக்கூடிய டேஸ்லயுமே வந்துட்டு பார்ப்போம். பட் இந்த டைம் கேண்டில் வேக்ஸ்ல இந்த ஒரு மெசேஜை கொடுக்கணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஒரு டிவைன் கிட்ட இருந்து வந்த ஒரு மெசேஜ். ஓகேவா? ஸோ 2 பைல் இருக்கு. ப்ளூ கலர் கேண்டில் ஒன்று, பிங்க் கலர் கேண்டில் ஒன்று. ஸோ இதில் நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ப்ளூ ஆர் பிங்க், இல்லை ரெண்டுமே பார்க்கணுன்னாலும் தாராளமாக பார்க்கலாம். பிகாஸ் இதெல்லாமே ஜென்ரல். அதே மாதிரி நீங்கள் ஒரு பைல் சூஸ் பண்ணி பார்க்குறீங்க, அது உங்கள் சூழ்நிலைக்கு மேட்ச் ஆகலைன்னா வேற ஒரு பைல் சூஸ் பண்ணி கூட பார்த்துக்கோங்க. நோ ப்ராப்ளம், பிரச்சனை இல்லை. ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். டைம் ஸ்டாம்ப் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 1. ஸோ யாரெல்லாம் இந்த ப்ளூ கலர் கேண்டிலை சூஸ் பண்ணினீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். ஓகே, ஸோ யார் அந்த நபர் உங்களை இழந்ததுக்காக ரொம்ப வருத்தப்படுறாங்க? ஓகே, இந்த பர்சன் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரொம்ப அமைதியாக இருக்காங்க. அதாவது ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் மனசுக்குள்ளே போட்டு வச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த பர்சன் வந்துட்டு மனசில் அந்த ஃபீலிங் இருக்கு. நீங்கள் போய் வெளியே நீங்களோ வேற யாரோ கேட்டால் கூட பதில் சொல்ல மாட்டாங்க. ஸோ ரொம்ப சைலண்ட் ஆயிட்டாங்க. பட் இவங்க ஒன்ஸ் ஒரு நல்ல ஒரு டாக்கட்டிவ் கேரக்டராக இருந்திருக்கலாம். ரொம்ப நிறைய பேசக்கூடிய நபராக இருந்திருப்பாங்க. ஆனால் இப்போ வந்து ரொம்ப சைலண்டாக தெரியுது. ஒரு 10 கேள்வி கேட்டீங்கன்னா அதுக்கு 2 பதில் தான் சொல்ற மாதிரி இருக்கு. இவங்க வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. இப்போ நிறைய விஷயங்கள் இவங்களை விட்டு பிரிஞ்சும் போயிருக்கு. ஒரு சில ரிலேஷன்ஷிப், ஒரு சில உறவுகள்லாம் வந்து தப்பா பிரிஞ்சு போயிருக்கு. அண்ட் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா உங்க 2 பேருக்குள்ளாரையும் ஒரு பிரிவோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோ தானா உருவாயிருக்காது. ஒரு 3வது நபர் யார் மூலயமா தான் வந்திருக்கும். எனக்கு லெட்டர் ஒய் தெரியுது. அண்ட் இந்த நபர் கொஞ்சம் ஓரளவுக்கு ஹைட்டாக இருப்பாங்க. மீடியம் டு ஹைட் இருக்கும். அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி இந்த பர்சன் சைலண்டாக உங்களை வாட்ச் பண்ணுறாங்க. இவங்க உங்கள் லைஃப்பில் வந்து மெனி இயர்ஸ்ன்னு சொல்ல முடியாது. பட் ஒரு ஃபியூ இயர்ஸ் இல்லைன்னா ஒரு ரீசெண்ட் இயர்ஸில் தான் வந்து பிரிஞ்சிருக்கணும். மேபி ஒரு சில பேர் என்னன்னா அவங்கள பற்றின ஒரு டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இன்னும் கிடைச்சிட்டே இருக்கும் வாய்ப்பு இருக்கு. திஸ் பர்சன் வந்து ஒன்ஸ் ஃபேமிலி மாதிரி இருந்திருப்பாங்க. அந்த அளவுக்கு பாண்டிங் ரிலேஷன்ஷிப் வெரி ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும். லைக் நீங்கள் அவங்களுக்காக எதையும் நான் செய்வேன். மோர் ஆர் லைக் ஃபேமிலி பாண்டிங் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கு.
பட் ஆனால் இந்த நபரை பொறுத்த வரைக்கும் இவங்க போல்டாக வந்து எக்ஸ்பிரஸ்லாம் பண்ண மாட்டாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், ஏதோ உங்கள் 2 பேருக்கும் நடுவில் ஒரு ஸ்ட்ராங்கான தேர்ட் பார்ட்டி இருக்க மாதிரி இருக்கு. ஸோ அதனால இவங்க வந்து கொஞ்சம் ரொம்ப பயப்படுறாங்களோ, அந்த ஒரு தேர்ட் பார்ட்டிக்காக பயப்படுறாங்களோ, 3வது நபருக்காக உங்ககிட்ட வந்து பேச பயப்படுறாங்களோ. லெட்டர் வி தெரியுது, நம்பர் 2, அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்சன் ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்காங்கன்னு சொல்ல முடியாது, ரொம்ப டிஸ்டன்ஸ்ன்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் அவங்களோட எதர் ரொம்ப பக்கத்தில் இருக்கலாம், இல்லைன்னா ஒரு ஓரளவுக்கு டிஸ்டன்ஸில் இருப்பாங்க. பட் ரொம்ப டிஸ்டன்ஸ்ன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஏதோ ஒரு கட்டத்தில் நீங்களும் அந்த நபரை மிஸ் பண்ணுறீங்க. ஓகே ஓகே, நம்ம டேரோட்டில் பார்க்கலாம். ஸோ நம்ம டேரோட்லேயுமே வந்துட்டு ரிமைனிங் இதை வந்து நம்ம செக் பண்ணிக்குவோம். ஓகேவா? இந்த கார்டு முன்னாடியே வந்துச்சு இல்லையா? See, back deck you got 2 of cups. ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இந்த நபர் வந்துட்டு இட்ஸ் மோர் ஆஃப் ஒரு கரண்ட்லி வந்துட்டு ஒரு நல்ல ஒரு மணிங்கிற ஒரு விஷயத்தில் கான்சென்ட்ரேஷன் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஆல்சோ பட் அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஃபீலிங்ஸ் உங்கள் மேலே இருக்க தான் செய்யுது. ஓகேவா? ஸோ சி த சேம் லவ், ஈக்குவல் லவ் இன்னும் வந்து அதிகமாக தான் இருக்குது உங்கள் மேலே. ஆனால் அதை வெளியில் தெரியவே தெரியாது, காட்டவும் முடியாது, பிகாஸ் ஆஃப் த தேர்ட் பார்ட்டி. பட் ஆனால் வந்துட்டு அந்த நபர் கண்டிப்பாக ஏதோ ஒரு சான்ஸ் அவங்களுக்கு கிடைக்கிறப்போ அவங்க மறைமுகமாவது அவங்களோட ஃபீலிங்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ ஏதோ ஒரு சான்சஸ் டெஃபினெட்லி எதிர்பார்க்கலாம். மேபி உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸாகவுமே வந்துட்டு இருக்கும். ஓகே, பட் தட் பர்சன் இஸ் டோட்டலாக சேஞ்ச் ஆயாச்சு. இப்போ அவங்க வந்து கம்ப்ளீட்லி சேஞ்ச் ஆகிருப்பாங்க. பட் பிஹேவியர்ஸாக இருக்கட்டும், இல்லை அவங்களோட நிறைய விஷயங்கள்னு சொல்லாமே. ஸோ மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இல்லை ஒரு சில பேருக்கு தெரியாமல் கூட இருக்கும் அவங்களோட இந்த சேஞ்சஸ். பட் டெஃபினெட்லி தட் பர்சன் கண்டிப்பாக மிஸ் பண்ணுறாங்க. மோர் லைக் ஃபேமிலி மாதிரி தான் இருப்பாங்க அவங்க. ஒன்ஸ் இருந்திருக்காங்க, very close to your heart. Okay va? So that's all for pile number 1. Thank you. Pile number 2. So யாரெல்லாம் இந்த பிங்க் கலர் கேண்டிலை சூஸ் பண்ணியிருந்தீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். ஸோ pile number 2, யார் அந்த நபர் உங்களை மிஸ் பண்ணுறாங்க? சரி, இந்த பர்சன் ஆக்சுவலி இவங்களுக்கும் உங்களுக்கும் நிறைய வந்து வார்த்தைகளால் நிறைய ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்திருக்கும். பேசின வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப ஹாஷாக இருந்திருக்கும். கரெக்டா? இந்த பர்சன் மேபி ஒன்ஸ் உங்களோட ஒரு எக்ஸ் பார்ட்னர்னு சொல்லலாம், அப்படி இல்லை அப்படின்னா குட் பி ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். பட் ஆனால் அந்த நிறைய இப்போ வந்து ரிக்ரெட் பண்ணுற மாதிரி இருக்கு. நான் திரும்பி எப்படி போய் பேசுவேன், நிறைய வார்த்தைகள் வந்து ஷேர் பண்ணியாச்சு, ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டனே,
அண்ட் ஆல்சோ அந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு மொமெண்ட்லேயாவது உங்களை பற்றி நினைக்கிறாங்க, இல்லைன்னுலாம் சொல்லவே முடியாது. பட் ஆனால் என்னென்னா அவங்க லைஃப்பில் இப்போ மேபி பீப்புள் இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு பர்சன் இருந்தாலும் சரி, அவங்க உங்களை வந்து ஏதோ ஒரு வழியில் மிஸ் பண்ணுறாங்க. இடையில ஏதோ உங்களை வந்து மேபி உங்களை பற்றி நம்ம யார்கிட்டயாவது பேசியிருக்கலாம், இல்லைனா வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் இது மூலியமாவது கனெக்ட் ஆகியிருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. மிஸ் பண்ணுறாங்க, பட் ஆனால் அது வந்து ஒரு தெளிவாக தெரிய மாட்டேங்குது. அதாவது ஒரு இதில் நிலையாக நிற்கல. ஓகே, இப்போ மிஸ் பண்ணுறாங்க, மறுபடியும் தென் அவங்களோட ரெகுலர் லைஃப் போகிறாங்க, அப்படி தான் வந்து இருக்கே தவிர இட்ஸ் நாட் லைக் உங்களுக்காக அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு அப்படியெல்லாம் வந்துட்டு ஒன்றும் இல்லை. பட் அந்த ரிக்ரெட்டுங்கிறது இருக்குது. அவங்க லைஃப்பில் அவங்க கொஞ்சம் மாறி இருக்க மாதிரி இருக்கு, பட் ரொம்ப சேஞ்சஸ்ன்னு தெரியல, பட் கொஞ்சம் சேஞ்ச் ஆகியிருக்காங்க. பட் ஆனால் அந்த நபரை நீங்களும் வந்துட்டு ஒரு பீரியட் ஆஃப் டைம் ரொம்ப மிஸ் பண்ணியிருக்கீங்க. திருப்பி அவங்க வந்து பேசினாலும் நீங்கள் வந்து பேசத்தான் போகிறீங்க. அந்த நபர்னால நீங்கள் நிறைய மாறி இருக்க வாய்ப்பு இருக்குது. லைஃபாக இருக்கட்டும், லவ்வாக இருக்கட்டும், எப்படி வந்து வாழணும், எப்படி வந்துட்டு இருக்கணுங்கிறதே அந்த நபர் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அவங்க பேசின விஷயம், அவங்க உங்களை ஹர்ட் பண்ண விஷயம் எல்லாமே உங்களுக்கு ஒரு லெசனாகவே இருந்திருக்கும். இன்ஃபேக்ட் ஒரு விதத்தில் நீங்கள் அவங்களுக்கு தேங்க்ஃபுல்னஸே சொல்லியிருப்பீங்க, ரொம்ப நன்றின்னு. பிகாஸ் அந்த அளவுக்கு வந்து உங்களை அவங்க நிறைய இடத்துல மாற்றி விட்டுருப்பாங்க. உங்களோட எண்ணங்களை ஸ்ட்ராங் பண்ணியிருப்பாங்க த்ரூ ஹர்ட் மூலியமாக உங்களை கஷ்டப்படுத்தி. இது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி யூ கேன் எக்ஸ்பெக்ட் லைக் எனி டைம்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா இந்த இயர் எண்டுன்னு சொல்லலாம், ஒரு 6 monthsக்குள்ளருன்னு சொல்லலாம். ஒரு ஸ்ட்ராங் நியூஸ் இந்த பர்சன் கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். ஓகே, நம்ம டேரோ கார்டில் வந்துட்டு ரிமைனிங் பார்ப்போம். எஸ், it could be someone from pastல இருந்த நபர் தான். அண்ட் ஆல்சோ வந்துட்டு உங்களோட எக்ஸ் பார்ட்னர், நம்மளே சொன்னதான் எக்ஸ் பார்ட்னர் ஒரு ஸ்ட்ராங் ஃப்ரெண்ட்ஷிப், பயங்கர ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்திருக்கும். லைக் க்ளோஸ் டு ஹார்ட், மனசுக்குள்ளே அவ்வளோ க்ளோஸாக இருந்தவங்க. இவங்க உங்களுக்கு நிறைய ஹோப்பை கொடுத்துருந்துருப்பாங்க. see too many things. ஆக்சுவலி இவங்க பீரியட் ஆஃப் டைமில் நீங்கள் இவங்க மேலே ரொம்ப ஒரு அடிக்ஷனோடு இருந்திருப்பீங்க, ரொம்ப அடிக்டடாக இருந்திருப்பீங்க. லைக் இவங்க இல்லைன்னா நீங்கள் இல்லை, அந்த மொமெண்டல் அளவுக்கு ரொம்ப அடிக்ஷனாக இருந்திருப்பீங்க. பட் என்ன அப்படின்னா, இந்த நபர் பொறுத்த வரைக்கும் அவங்க லைஃப்பில் வந்து வேற ஒரு பர்சன் வந்ததுனால அவங்களுக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும். ஸோ அந்த பர்சன் அவங்க லைஃப்பில் இப்போ இருந்தாலுமே இவங்க உங்களை மிஸ் பண்ணுறாங்க. சம்திங் வந்துட்டு உங்ககிட்ட இருந்த அந்த ஒரு விஷயம் மற்ற யாருக்கிட்டையுமே அவங்களால உணர முடியல. ஸோ த லவ், அதாவது டீப் டவுனாக வந்துட்டு அவங்களுக்கு ஆரம்பத்தில் உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கும். பட் டியூ டு தட் நியூ பர்சன்னால தான் இந்த ஒரு மூவ் ஆன் ஆகியிருக்கலாம். பட் ஸ்டில் இப்போ உங்ககிட்ட உங்களை மிஸ் பண்ணுறாங்க. ஓகே, பட் வெரி கிளியர் லைக் பாஸ்ட் பர்சனாக இருக்க தான் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் pile number 2. தேங்க்யூ. ஸோ கேண்டில் வேக்ஸ் ரீடிங்கில் டிஃப்ரெண்ட் மெசேஜஸ் வந்திருக்கு. ஸோ தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் இருக்குது. தேங்க்யூ.